அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் மறைப்பு என தொடர்ந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற அந்த பேரவைத் தேர்தலின் போது சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட விஜய் இரு தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தங்களுடைய சொத்து மற்றும் குற்ற வழக்குகள் தொடர்பான விவரங்களை முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்ததாகவும், எனவே பல சொத்து விவரங்களை மறைத்திருப்பதாகவும் கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்த வேண்டும் எனவும், அதே போன்று உரிய முறையில் இந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது தவறு எனவும், எனவே இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் நிரஞ்சன் ராஜகோபால், முதல்வர் விஜய் முதலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திருத்தம் செய்து புதிய மனு ஏற்கனவே தாக்கல் செய்து விட்டார் எனவும், இரு தொகுதியில் அவர் குறிப்பிட்ட சொத்து மதிப்புகள் சரியாக உள்ளது எனவும், இந்த விவரம் தொடர்பாக தேர்தல் வழக்குத்தான் தாக்கல் செய்ய முடியும் எனவும், எனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த சொத்து விவரங்கள் தொடர்பான வழக்குகளை வருமான வரித்துறை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். ஏதேனும் குறைகள் இருந்தால் இதனை தேர்தல் வழக்காக தாக்கல் செய்யலாம் எனவும் மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கி உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.